ஹலோ மக்களே, எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியாவில் வந்து பத்துமலையில் வந்து தைப்பூச விழா வந்து கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து தைப்பூசம். அதை வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணுறேன். எப்படி ஸ்டார்டிங்லேருந்து மேலே மலையில் போய் கருவறை போகிற வரையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கவர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து பால் குடம். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பால் குடம், அளவு குத்துறது, இந்த காவடி இதெல்லாம் ரெடி பண்ணி தூக்குற இடம் இந்த இடம் தான். இது வந்து ஆத்தங்கரைன்னு ஆத்தங்கரை. இங்கே பற்றிலா ஆறு ஓடுதா, இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஷவர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல குளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பால் குடம், அப்புறம் அளவு குத்துறது, முடி இறக்குறது, காவடி எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிற இடமா இருக்குது. இது வந்து ஆற்றங்கரை, அதாவது பத்துமலையோட ஆற்றங்கரை. இங்கேருந்து தான் நம்ம மக்கள் வந்து காவடி எடுத்துக்கிட்டு அங்கே மேலே கொண்ட மலையில் வந்து செலுத்துகிறாங்க முருகனுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன், பாருங்கள். எல்லாம் வந்து ஷவர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பற்றியெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க மக்களே. இந்த ஆற்றங்கரையிலேயே பார்த்தீங்கன்னா மதுரை வீரன், இன்னொரு சாமி வந்து ராஜா சன்னதி. இந்த 2 சன்னதியும் இருக்குது. இங்கே தான் எல்லாம் பால் குடம், அளவு குத்துறது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் குடம், அழகு அங்கே ரெடி பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே அந்த கருவறைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சன்னதி இருக்கா. சன்னதிக்கு முன்னாடியே பாருங்கள் காவடியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி இங்கேருந்து தான் எல்லாம் ஆரம்பமாகுது. நிறைய காவடிகள் இருக்கா. காவடி தயார் பண்ணுற இடம். அதே மாதிரி அழகு குத்திக்கிறாங்க எல்லோரும். இது பக்கத்துலேயே பாருங்கள் இது இருக்கும், முடி இறக்குற இடம். இது பார்த்திங்கன்னா முடி காணிக்க கொடுக்குற இடம். பார்த்தீங்களா, முடி காணிக்க எல்லாமே அங்கே கோயிலோட இங்கே ஆற்றங்கரைன்னு இருக்குது. இங்கே தான் விசேஷமாக இருக்குது. நிறைய சடங்குகள் பண்ணுறாங்க. மக்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 9:45 ஆகுது காலையில். எத்தனை மணிக்கு அங்கே மேலே போய் சேர்றோன்னா இப்போ போய் பார்ப்போமா எந்தளவுக்கு. இது வந்து தைப்பூசம் வந்து பத்துமலையில் வந்து நல்லா ஃபேமஸானதா, பிரசித்தி பெற்றதா, நல்லா கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் எவ்வளோ நேரத்தில் நம்ம மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆத்தங்கரையில் நிற்கிறோம். எல்லோரும் தயார் பண்ணுற இடத்துல. இங்கேருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு யார் பின்னாடியும் போகிறோம் இல்லை, நம்ம பாட்டு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறது தான். எவ்வளோ நேரத்தில் மேலே போய் சேர்றேன்னா நான் இப்போ சொல்கிறேன். இந்த காவடியெல்லாம் இப்போ வந்து மேலே வர்றதுக்கு தயாராகிருச்சு. எல்லாம் இங்கே நம்ம ஊரில் மாதிரியே தான். காவடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி காவடிக்கு முன்னாடி ஒரு மேலத்தளத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த காவடி தயாராகிருச்சு, புறப்பட தயாராகிருச்சு. முன்னாடி வந்து அவங்கள வழி முடிக்கிறதுக்கு மேலத்தளங்கள் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். எவ்வளோ போலீஸை பற்றியலா, என்ன பைக் R15 மாதிரி இருக்குது. ஸ்டைலாக இருக்காரப்பா. ஆனால் மக்களே, போலீஸ் பாருங்கள் ஃபுல்லாக பாதுகாப்பில் இருக்கிறாங்க. இவரெல்லாம் போலீஸு தெரியுதா, அவர் போலீஸு. முன்னாடி பைக்கு போலீஸு. பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து அன்னதானம் அது இருக்குது. செட்டு போட்டிருக்காங்க. அதுவும் வள்ளலார் பேரை வச்சு போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஆற்றங்கரையிலேயே தான், ஆற்றங்கரை பக்கத்துலேயே போயிட்டுருக்கான்.
விநாயகர் சதுர்த்திக்குள்ள மாதிரி பாருங்கள் சிலையெல்லாம் இருக்குது. எல்லா சிலையும் இருக்குது. தத்ரூபமாக இருக்குதுப்பா சிலையெல்லாம். இதுவும் ஆற்றங்கரையிலேயே தான் இருக்குது. வந்து ஆரம்ப புள்ளி இது. இந்த இடத்துல ரோடு பார்த்திங்கன்னா நல்லா வளைவா 8 டைப்பில் 8 எப்படி நல்லா பின்னல்லாம் இருக்கும் அதே மாதிரி நல்லா சுற்றி இருக்குது. இப்போ ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்துட்டோம், திரும்ப கடந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படி சுற்றி ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் வருது, அந்த காவடியெல்லாம் வந்து கொண்ட செலுத்திட்டு திரும்ப வர்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை வரம் தர வேண்டும். வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிட்ட வேண்டும். உடல் நலம் குந்தியவர்களுக்கு உடல் நலம் பெறவும் இது தொடங்கி அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் அளிப்பாயாக என்று தேவரின் திருப்பற்பாதங்களை பணிந்து வேண்டுகின்றோம். போகிற வழியெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது மக்களே. வர்ற வழியில் தான் நிறைய காவடிகள் வந்துக்கிட்டு இருக்குது. வர்ற வழியில் கூட நல்லா அந்தளவுக்கு க்ரௌடாக வரல. வர்ற வழியில் பரவாயில்ல, நல்லா இடைவெளி விட்டு குறிப்பிட்ட கேப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காவடி மேலே ஏறி இருக்குது. நம்ம அதை கடந்து வந்துட்டோம். ஆனால் அடுத்த காவடிகள் என்ன எதுவும் வரல. இந்த மலை இருக்குல்ல, இதான் வந்து 10 மலை. அங்கே தான் முருகர் இருக்கார். அங்கே தான் தரிசனம் பண்ண மேலே போயிட்டு இருக்கோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றங்கரையிலேருந்து அங்கேயே ஒரு மேம்பாலம் போட்டிருக்காங்க. அந்த ஆற்றங்கரை ஆற்ற கிடக்கிறது, அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுற மாதிரி மேம்பாலம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த ஆற்றங்கரையில் வந்து மதுரை வீரன் சாமி இருந்ததா, அதுக்கு மேலே கரெக்டாக ஃப்ளைஓவர் மேலே இருக்குது மேம்பாலம். அங்கே நின்றுட்டு மேலே இருந்து கீழே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா. இதான் வந்து கோயில், முருகன் கோயில். இது வந்து ட்ராக்கு. இது வந்து இங்கே வந்து கேடிஎம் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம மோஸ்ட்லி இங்கே நம்ம வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த ரயில்வே எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வழியிலே இருந்து பாருங்க காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே ஆற்றங்கரையிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு தெரில, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. வேறு எதுவும் அங்கே கோயில் இது இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஆற்றங்கரையில் மதுரை வீரன் கோயில் இருக்குது. அங்கேருந்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை வீரன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற காவடிகள். காவடி, அலகு, பால் குடம். ஆனால் இது வந்து இந்த கேடிஎம் ரயில்வே ட்ராக் பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே என்ன கோயில் இருக்குதுன்னு தெரியவில்லை. இது மாதிரி 2 பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா காவடி, பால் குடம், அளவு குத்துறது அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த ஆற்றங்கரையில் இந்த அதனால் மதுரை வீரன்ட்ட பார்த்திங்கன்னா
முடி காணிக்கையும் எடுக்கிறாங்க. தமிழ் ஸ்கூலு இது வந்து பத்துமலையில் உள்ள தமிழ் ஸ்கூலு. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கேடிஎம் அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. இன்னும் மேம்பாலத்தில் தான் வந்துருக்கோம். மேம்பாலத்துலேருந்து பார்த்தோம்னா தமிழ் ஸ்கூலும் தெரியுது. நிறைய பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பிட்டாங்கப்பா. மணி என்ன 10 தான் இருக்கும். 9:15 கிளம்புனாமா, இப்போ 10 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். நிறைய மக்கள் வந்து திரும்பிட்டாங்க. நம்ம இங்கேருந்து கடந்து வந்து காவடி மக்களே, காவடி எப்போ அந்த முதுகில் வந்து கொக்கி போட்டுக்கிறது இங்கே பார்த்தீங்களா, நிறைய கொக்கி போட்டு ஒருத்தர் இழுத்துட்டு இருக்காரு. முருகர் ஃபோட்டோ வச்சுட்டு இது வந்து வெள்ளை மயில் தொகையில் செஞ்சுருக்காரு. வெள்ளை மயில் தொகை டிசைனில் நல்லா இருக்குது. வெள்ளை மயில் தொகை வடிவமைப்பில் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில், பத்துமலையோட நுழைவாயில் பாருங்கள். அரோகரா. இப்பத்தியெல்லாம் வேலை இருக்குது. நுழைவாயில் கடந்து வந்தோடனே வேலை இருக்குது. இது பாருங்க, ரத டைப்பில் இருக்குது. ரத டைப்பில் ஆகா ரதம் மாதிரி செஞ்சு அதோட கயிறை பாருங்க, ஒரு முதுகில் குத்தி வச்சிருக்காங்க. ஏதோ பெரிய வேண்டுதல் போல மக்களே. அவருக்கு நிறைய காவடி திரும்பிருச்சு மக்களே. மக்களே, இந்த வேலை கடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 வழியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து காவடி போகிற வழி, இன்னொன்று வந்து பால் குடம் போகிற வழி. 2 தான் பிரிஞ்சு நிற்குதா. லெஃப்ட் சைடில் உள்ள வந்து பால் குடம் போகிற வழி, ரைட் சைடில் உள்ள வந்து காவடி போகிற வழி. ஆனால் பால் குடம் செலுத்துறவங்க வந்து அதிகமான பேர் வந்து பால் குடம் செலுத்துறாங்க. இதெல்லாம் வந்து பால் குடம் செலுத்துறவங்க. காவடி போகிற வழி வந்து அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஆனால் பால் குடம் செலுத்துறவங்க வந்து மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதில் தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் தரிசனம் போகிறதுக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவடி போகிற வழியில் நிற்கிறோம். ஆனால் அந்த வழியாக வந்து பாருங்கள், இங்கே வந்து 2மே சேருது. அது மாதிரியே இருக்குது. இவர் பாருங்க டயர்ட் ஆகிட்டாரு. ஆனால் ஒருத்தவர் குனிஞ்சிருக்காரு, அவர் முதுகில் வந்து இவர் உட்காந்துருக்காரு பாருங்க. மக்களே, இதான் முன்னாடி அந்த நம்ம தங்க சிலை இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்துட்டோம். இடம் விடுங்கோ. அவர் முடியாதவர் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காரு. இவர் என்ன இளநியை தொங்க விட்டுருக்காருப்பா, அதான் டயர்டாயிட்டாரு. பாடுது பாடுது பாடுது
இங்கே தான் மக்களே ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருக்கணும். காவடிகள் பாருங்கள் நிறையா தான் நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலைக்கு பக்கத்துலேயே நிற்கிறோம். இன்னதான் நல்லா அடர்த்தியாக இதுக்குங்கிட்ட தான் மக்கள் வந்து ரொம்ப காத்திருந்து போகிறாங்க. ஆனால் நல்லா விதவிதமாக வந்து பாருங்க சோடிச்சிருக்காங்க காவடி. நம்ம ஊர் காவடியெல்லாம் தோத்துறோம் போலையே இங்கே பாருங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே மயில் இல்லாட்டி முருகர் சிலை அந்த கான்செப்டில் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஒரு மரத்தை ஒரு கட்டையை சென்றாக வச்சு தோளில் தூக்கிட்டு வருவோம்ல அந்த காவடி இல்லை, எல்லாமே மயில் காவடியாக தான் இருக்குது. மலை முன்னர் உள்ளவா எச்சரிக்கை என்றுடவன் கூறி பிறப்புறம் காவடிகள் நின்று விளையாட, பிறப்புறம் காவடிகள் நின்று விளையாட காணிக்கை கொன்றுவது கோரி, காணிக்கை கொன்றுவது மக்களை படி ஏற ஆரம்பிச்சிட்டான். அரோகரா மக்களே, ஸ்டெப்பில் படியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 படி ஏறி இருப்போம். மேலேருந்து கீழே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. எப்பா சும்மா ஏறக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குதுப்பா. காவடியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஊர்லேருந்து வந்தீங்களா? ஊரில் தைப்பூசம் பார்க்க இங்கே வந்துருக்கீங்க? நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ஆள் போங்க, ஒரு ஆள் போங்க. காவடி பத்திரம் மக்களே, விரதத்தில் கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் ஏற முடியாமல் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதனால என்னன்னு தெரில, நிறைய காவடி வந்து ஏற முடியாமல் படியில் உட்காந்துருக்கு. என் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வழி நடக்க முடிய கேப்பு இல்லாமல் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. படியில் வந்து ஸ்டெப்பில் ஏற முடியாமல் எல்லாம் உட்காந்துருக்காங்க காவடியெல்லாம். ஏசியா மக்களுக்கு வந்து இந்த வேல்வேல் தான் பாப்புலராக இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாரும் அரோகரெல்லாம் சொல்ல முடியறாங்க, வேல்வேல் அதுதான். வேல்வேல் வேல்வேல் தான். நம்ம ஊர்லன்னா இருக்கிற எல்லா சாமியும் இழுத்து அரோகரா போடுவோமா, இங்கே அந்த பழக்கம் இல்லாமல் வேல்வேல் சொல்கிறாங்க. நான் ஏறி முக்கால்வாசி ஏற ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து தகவல் மையத்தில் மட்டும் அரோகரா சொன்னாங்க மைக்கில், அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வேல்வேல் தான், அதான் இங்கே பாப்புலர்னு நினைக்கிறேன்.
வந்தாச்சு மக்களே, முக்கால்வாசி படி ஏறி வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா படி ஏறி வந்ததுக்கான நுழைவாயில், 2வது நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வந்து கீழே இறங்கும். எப்பா காவடி இதெல்லாம் வந்து செலுத்தின காவடி. சும்மா ஏறி வர்றதுக்கே டயர்டாகுது மக்களே. ஈஸியாக தான் இருக்குது, நம்ம பார்க்குற வேலை அப்படி உடம்பு வலிக்காத வேலை பார்க்குறதுனால இந்த ஸ்டெப்பு ஏறுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மக்களே. ஆர்ஜு மேலே படி ஏறிட்டான், ஏறின காரணமாக இது வந்து இறக்கம். எங்கப்பா பால் குடம் மட்டும் நிறையா இருக்குது மக்களே காணிக்க. பால் குடம் வழியில் போனோம்னா 8 மணி நேரம் ஆகும் நம்ம ஒன்றா செலுத்துறதுக்கு. அங்கே ஆத்தங்கரையிலேருந்து இங்கே செலுத்தினோம்னா வச்சு பார்த்துங்க, குறைஞ்சது 5-6 மணி நேரமாவது ஆயிரும். சரியான கூட்டம் மக்களே பால் குடம் செலுத்துறதுல. பால் குடம் காணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பால் குடம் காணிக்கை. நம்ம போகிற வந்து காவடி போகிற வழியில் போயிட்டுருக்கோம். வேல் 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 அரோகரா. எங்கே இது மலேசியா, அதனால் அரோகரா இல்லை. வேலாயுதர் சன்னதி மூலஸ்தானம் மக்களே. இது வந்து படி இறங்கிட்டோமா, இங்கே நிறைய பேர் வந்து பாருங்கள் காவடி செலுத்திட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா காவடியும் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அர்ச்சனா
மக்களே அங்கே ஆற்றங்கரையிலேருந்து இன்றைக்கி வந்து தைப்பூசத்தன்னைக்கு அந்த ஆற்றங்கரையிலேருந்து நம்ம ஒரு 9:45 கிளம்புனோம்னா வைங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து ஓப்பனில் இருக்கும். அதாவது ஒரு மலை வந்து சென்டரில் ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஸ்பாட். அங்கே வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார், சன்னதி இருக்கும். அதான் கடைசி 2 சன்னதி இருக்கும். வேலாயுதர் சன்னதி ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் ஒரு சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு வந்து சேர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 9:45 ஆரம்பித்தான் ஆற்றங்கரையில். அங்கேருந்து காவடிகளோட பால் குடத்தோடு சேர்ந்து இங்கே வந்து சேர்றதுக்கு மணி இப்போ பார்த்திங்கன்னா 11:10. 9:45 11:10 கரெக்டாக உங்கள்கிட்ட 10:45. அதாவது அப்புறம் தோராயமாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது மக்களே தைப்பூசத்தன்னைக்கு. அந்தளவுக்கு க்ரௌடு இருக்குது. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அது அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல்னாலா அதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவும் காணிக்கை எதுவும் செலுத்தலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணுறது, தனியால் வந்து சேர்றதுக்கு.